ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? கொஞ்சமாக ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, 4 சின்ன வெங்காயம், 3 வெள்ளைப்பூண்டு, ஒரு சொல புளி, கொஞ்சமாக உப்பு, இதை வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி முறுக்கு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நல்லா அழகாக எல்லாத்துலேயும் படுற மாதிரி வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே குக்கும்பர் வந்து வெள்ளரிக்காய் வந்து ரவுண்டாக அறுத்து அதை ஹாஃபாக பண்ணி இந்த மாதிரி அதுக்கு முறுக்குக்கு மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். அதுக்கப்புறமா தக்காளி உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் வந்து தக்காளியை மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு க்யூப்ஸ் மட்டும் எல்லா முறுக்குலையும் வச்சிடலாங்க. நல்லா வாய் வந்து ஈவினிங் நேரத்தில் எப்படியாவது ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா சட்டுன்னு இதை ஒன்று பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ அதுக்கு மேலே இந்த மாதிரி க்ரீன் சட்னி வச்சிடலாங்க. வச்சுட்டு முறுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இது மிச்சர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஓமப்பொடி இருந்தாலும் தூவுனீங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இது எல்லாத்து மேலேயும் வச்சிடலாம். அதுக்கு மேலே முறுக்கு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே பன்னீர் இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி துருவி விட்டுடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் இருந்துச்சு துருவினிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆப்ஷனல் தான் பன்னீர், இல்லைன்னா விட்டுடலாம். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.